வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். நத்திங் ஃபோன் 2 இன்னைக்கு லான்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபோன் ஒன்று கம்பேர் பண்ணும்போது நிறைய அப்கிரேட்ஸ் இருக்கு. பெரிய டிஸ்பிளே 6.7 இன்ச் டிஸ்பிளே, LTPO பேனல் இருக்கு. ஸோ அது தவிர ப்ராசஸர் Snapdragon 8+ Gen 1 வந்திருக்கு 770AGலேருந்து. கேமரா புது கேமரா இருக்கு, கொஞ்சம் பெரிய பேட்டரி இருக்கு, ஃபாஸ்டர் சார்ஜிங் இருக்கு, வேற என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பிசினஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸு பிளாக் கலருக்கு ஏற்ற மாதிரி இதுக்கும் பிளாக் கலரு. ஆக்சுவலாக பிளாக் கிடையாது, இந்த வாட்டி டார்க் கிரே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதோட கலரே போட்டிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இதோட டாப் எண்ட் மாடல். ஸோ 512GB மாடல் 55,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 45,000 ரூபா. இது வந்து 8/128க்கு 8/256 கிடையாது, 12/256 வந்து 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகுது. ஸோ இது வந்து 512GB மாடல். ஸோ லைஃப் சைக்கிள் கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 53.45 kilograms CO2 தான் எமிட் பண்ணுறாங்களாம். இதோட ப்ரைஸிங் எதுவும் XX அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ரிவ்யூ நீட்னால சார் வேல்யூ வந்து எக்ஸாக்டான வேல்யூ போடல. இவங்க வந்து <1.2 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது. ஸோ இது யூனிக்கான பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே புல் டேப் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டா திருப்பியும் சீல் பண்ண முடியாது. ஸோ நிறைய கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, யூசர் மேனுவல் அதெல்லாமே இருக்குது, புது கேபிளும் இருக்குது. புது டிரான்ஸ்பரண்ட் கேபிள். ஸோ இதுதான் வந்து 1 இயராக டிசைன் பண்ணோம் அப்படின்னு நத்திங் சொல்லியிருக்காங்க. ஸோ புது கேபிள் அதே தான் இருக்குது. இந்த கனெக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் இருக்குது பார்க்கறதுக்கு. டூலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதுவாக தான் இருக்குது. ஓகே, செட்டப் பண்ணும்போது முதலையே இன்சர்ட் இந்தியா சிம் கார்டு அப்படின்னு காட்டுது. ஸோ இந்தியா சிம் கார்டு இன்சர்ட் பண்ணலன்னா செட்டப்பே பண்ண முடியாது. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதர் கண்ட்ரியில் போட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ இந்தியன் யூனிட்ஸில் வந்து இந்தியன் சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். சாம்சங்லாம் வந்து செட்டப் பண்ணாவது விடுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் சிம் கார்டு இது பண்ண சொல்லும். ஆனால் நத்திங்கில் வந்து பூட் பண்ணும்போதே இந்த மாதிரி காட்டுது. ஓகே, எர்த் ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து போட்டிருக்கு. எர்த் ஃபர்ஸ்ட் ஃபோன் 2 வந்து 53 parts மேட் வித் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ். ஸோ பேக்கேஜிங் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட டிசைன் இது கொஞ்சம் டார்க் கிரே. ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது டார்க் கிரே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஃபோன் கொஞ்சம் டாலாக இருக்குது. ஏன்னா 6.55லேருந்து 6.7 inch ஸ்க்ரீனாக இருக்குது. பின்னாடியும் ஸ்லைட்டாக கர்வ்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நத்திங் ஃபோன் ஒன்று வந்து ஃப்ளாட்டான பேக் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு கர்வ்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பாடி தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. ஃப்ரேமும் 100% வந்து ரீசைக்கிள்டு அலுமினியம் ஃபினிஷ் தான் இருக்குது. ரைட் சைடு பவர் பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட்டு, பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போட்டு, ஸ்பீக்கர் கிரில், இயர்பீஸ் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ பேக்கில் டியூவல் கேமரா டிசைன் தான். ஆனால் சென்சார் வந்து IMX 766லேருந்து IMX 890க்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ எல்லா மாதிரியும் 890க்கு மூவ் ஆகிட்டாங்க. அல்ட்ரா வைடு அதே சாம்சங் Gen1 சென்சார் தான் இருக்குது. அதில் மேக்ரோ ஆப்ஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 16 MPலேருந்து வந்து 32 MP சோனி சென்சாருக்கு மூவ் ஆகிட்டாங்க. IMX 615 சென்சார். வாங்க போட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, நத்திங் ஃபோன் 2 செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் சுத்தமாக எதுவும் இல்லை. இது நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தான். ஸோ இதில் வந்து மெயினான ஹைலைட் வந்து புது நத்திங் OS தான். ஸோ அபவுட் ஃபோன் போனால் நத்திங் OS 2.0 தான் ரன் ஆகுது. கேமரா ஸ்பெக்ஸு இதெல்லாமே இருக்குது. ஸோ Android 13 செக்யூரிட்டி பேட்ச், ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. இவங்க ஆல்ரெடி 3 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு, 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மெயினான கஸ்டமைசேஷன் ஐகான் பேக். ஸோ இதில் வந்து புதுசாக முன்னாடி வந்து டிஃபால்ட் கலர் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நத்திங் அப்படின்னு புது ஐகான் பேக் இருக்குது. ஸோ இது என்னென்னா எல்லாமே மோனோக்ரோமாக சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வேணா கலர் வச்சுக்கலாம். ஸோ எங்கள் டிஃபால்ட் ஆப்ஸ் மட்டும் மோனோக்ரோமாக இருக்கும். மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் வந்து கொஞ்சம் கலரில் இருக்குது, அவ்வளோதான். வேணா மற்ற ஐகான் பேக்ஸு நம்ம டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். வால்பேப்பர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த கீழே இருக்கிற வால்பேப்பர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த புது வால்பேப்பர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மோனோக்ரோமுக்கு ஏற்ற மாதிரி வால்பேப்பர்ஸ் இருக்குது. அடுத்தது விட்ஜெட்ஸு இதெல்லாமே வந்து நிறைய புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்கச்சக்க விட்ஜெட்ஸ், புது விட்ஜெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான விட்ஜெட்ஸு, ஸ்க்ராலபிள் விட்ஜெட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் இங்கேயே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நிறையா இது. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் லேபிள்ஸு இதெல்லாம் வந்து கஸ்டமைசபிள் இது இருக்குது. ஸோ
நம்ம வெதர் ஆப்பு ஆல்ரெடி தெரியும். ஸோ எந்த மாதிரி வெதர் ஆப் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பின்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சேஞ்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது இருக்குது. ஸோ இதில் வந்து ஆட்டோவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து மேனுவலில் மாற்றிக்கலாம். ரிங்டோன்ஸும் நிறையா ரிங்டோன்ஸ் வந்திருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரிங்டோன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து புது ரிங்டோன்ஸ், இந்த நத்திங் சவுண்ட்ஸ் அப்படின்னு 10 ரிங்டோன்ஸ் வந்து புதுசாக இருக்குது. ஸோ ஃப்ளிப்டி கிளிஃப் ஆல்ரெடி இருந்தது தான். கிளிஃப் டைமரு, ஸோ இந்த பின்னாடி இருக்கிற இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் அப்படியே ரெடியூஸ் ஆகும் பின்னாடி வச்சா, டைமர் செட் பண்ண அது மாதிரி இருக்குது. கம்போசர், கிளிஃப் கம்போசர், டிஃப்ரெண்ட் கம்போசர் இருக்குது. இது ஆல்ரெடி கம்போஸ் பண்ண இது தான். வேணா வந்து மேனுவலாக நம்ம எப்படி இருக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. வால்யூம் இண்டிகேட்டர், ஸோ அதுவும் ஒரு புது ஃபீச்சர் தான். ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண பின்னாடி இருக்கிற இதுவும் அட்ஜஸ்ட் ஆகும். கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்குது. சார்ஜிங் மீட்டர் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்க்கு வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஊபரு அப்புறம் ஜொமேட்டோ கூட வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஊபர் நம்ம கிட்ட ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஃபில் ஆகிட்டே வரும். ஃபுல்லாக இது பண்ணோடனே ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் ரீச் ஆனோடனே. ஃபிங்கர் பிரிண்ட், ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இன்னும் அல்ட்ராசானிக்கில் கெப்பாசிட்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஸோ அது மாதிரி வச்சோடனே அன்லாக் ஆகுது. எய்டாக்குள்ளே போனால் ஸோ 12GB ரேமில் வந்து 11GB யூஸபிள் இருக்குது. அதில் 6.4 GB இருக்குது. 512GB நம்மக்கிட்ட இருக்குது. 512GB மாடல். அதில் வந்து 463GB இருக்குது. அதில் ஃப்ரீ வந்து 452GB இருக்குது. 8+ Gen 1 ஆல்ரெடி தெரியும். கேமிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். 6.72 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 1 to 120 Hz வேரியபிள் ரிஃப்ரெஷ் டிஸ்பிளே தான். 4700 mAh பேட்டரி இருக்குது. ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஸோ டிஸ்பிளேல கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து டைனமிக் ஹை ஸ்டாண்டர்டு. ஸோ டைனமிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். 1 to 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ டிஸ்பிளே இப்போ ப்ளே பண்ணி காட்ட முடியாது, ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஹெச்டிஆர் டிஸ்பிளே தான். அப் டு 1600 nits வரைக்கும் ஹெச்டிஆரில் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ HDR10 HDR HLG சப்போர்ட் இருக்குது. இதில் 6090 120 போட்டிருக்கு. ஆனால் 1 வரைக்கும் கம்மியாக போகும். ஸோ LTPO டிஸ்பிளே தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வைட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ இதில் எல்லாமே HDR ஒர்க் ஆகும். மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி, ரா சப்போர்ட் ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ Gcam இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ், எல்லா சென்சார்ஸுமே இருக்குது, முக்கியமான சென்சார்ஸு. ஸோ கேமரா இப்போதைக்கு ஸ்பெக்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ ஆல்ரெடி ஸ்பெக்ஸ் சொல்லியாச்சு என்ன இதுன்ட்டு. ஸோ கேமராக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வருது. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னெல்லாம் மோட்ஸ் இருக்குது, வீடியோ குவாலிட்டி, ஃபோட்டோ குவாலிட்டி, இது எல்லாத்துக்குமே தனியாக ஒரு வீடியோ வருது, அது செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு எதுவும் இதில் இப்போதைக்கு காட்டுற மாதிரி இல்லை. 13th July அப்போ தான் வந்து கேமரா வீடியோ, பெஞ்ச்மார்க் அண்ட் கேமிங் வீடியோ இதெல்லாமே வருது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.